கலைஞர் மகளிர் உரிமை தொகை 2ஆம் கட்டமாக 17 லட்சம் பேருக்கு வழங்கப்படுகிறது. சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் இன்று நடைபெறும் விழாவில் அதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். தற்போது வரை 1,13 லட்சம் மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இதற்காக 30,800 கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு செலவிட்டுள்ளது. இந்த திட்டத்தில் விடுபட்டவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க அவகாசம் வழங்கப்பட்ட நிலையில் அதில் 17 லட்சம் பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு உரிமை தொகை வழங்கும் திட்டத்தின் தொடக்க விழா இன்று நடைபெறுகிறது. வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற தலைப்பில் நடைபெறும் விழாவில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமை வகிக்க துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலையில் விழா நடைபெறுகிறது. பெண்களுக்கான தமிழ்நாடு அரசின் முன்னோடி திட்டங்களின் சாதனைகள் மற்றும் பயனடைந்த மகளிரின் அனுபவங்களை எடுத்துரைக்கும் வகையிலும் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் முக்கிய பெண் சாதனையாளர்களை ஒன்றிணைக்கும் நிகழ்வாகவும் இது நடைபெறவுள்ளது. சென்னையில் இன்று முதல் பனிப்பொழிவு மற்றும் குளிர் அதிகரிக்கும் என தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். வரும் 16ஆம் தேதி மார்கழி மாதம் தொடங்கவுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் தற்போதே பரவலாக குளிர் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இந்நிலையில் சென்னையில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று சென்னையில் இன்று முதல் திங்கட்கிழமை வரை பனிமூட்டம் மற்றும் குளிர் அதிகமாக இருக்கும் என தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். குறிப்பாக சென்னையில் வெப்பநிலை குறைந்தபட்சம் 20 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவும் என்று கணித்துள்ளார். வரும் 19ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரையிலும் சென்னையில் பனிமூட்டம் மற்றும் குளிர் அதிகமாக இருக்கும் என்றும் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். இதேபோன்று வேலூர், கரூர், சேலத்திலும் பனி அதிகரித்து வெப்பநிலை குறைந்தபட்சம் 15 அல்லது 16 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என தனியார் வானிலை ஆய்வாளர் குறிப்பிட்டுள்ளார். திருச்சி மற்றும் மதுரையில் வெப்பநிலை 17 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவும் என்றும் பிரதீப் ஜான் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாடு உள்ளிட்ட 6 மாநிலங்களில் எஸ்ஐஆர் கணக்கீட்டு படிவங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் எஸ்ஐஆர் பணிகள் கடந்த மாதம் 4ஆம் தேதி தொடங்கியது. எஸ்ஐஆர் கணக்கீட்டு படிவங்களை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு ஒரு வாரம் நீட்டிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது 6 மாநிலங்களுக்கு மட்டும் 2வது முறையாக கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி தமிழ்நாடு, குஜராத் மாநில வாக்காளர்கள் வரும் 14ஆம் தேதி வரை எஸ்ஐஆர் கணக்கீட்டு படிவங்களை சமர்ப்பிக்கலாம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியல் வரும் 19ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், அந்தோமான் நிகோபார் தீவுகளில் எஸ்ஐஆர் படிவங்களை திருப்பிக் கொடுப்பதற்கான கால அவகாசம் 18ஆம் தேதி வரையும், உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு வரும் 26ஆம் தேதி வரையும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கேரளாவிற்கு வரும் 18ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டது. அதே நேரம் கோவா, புதுச்சேரி, லட்சத்தீவு, ராஜஸ்தான், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் திட்டமிட்டபடி எஸ்ஐஆர் படிவத்திற்கான பணிகள் நிறைவடைந்தது. இதனிடையே தமிழ்நாட்டில் 6,41,13,772 வாக்காளர்களுக்கு படிவங்கள் விநியோகிக்கப்பட்டு 100% படிவங்கள் இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. கோவை செம்மொழி பூங்காவில் பாரம்பரிய நடனம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றது. பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. காந்திபுரத்தில் 45 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள செம்மொழி பூங்கா நேற்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வந்த நிலையில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் ஆர்வமுடன் வந்து பார்வையிட்டனர். எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாம தான் வந்தோம். உள்ள வந்து பாக்குறப்பதான் இவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. தொடர்ந்து இந்த பார்க்க இன்னும் அதிகமா நல்லபடியா மெயின்டைன் பண்ணி இன்னும் மக்களுக்கு அதிகமான அளவில் இது பயன்படும்படியாக செயல்படுத்தணுங்கிறத. குழந்தைங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கு விளையாடுறதுக்கு. வந்தாங்கன்னா ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. நிறைய புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. நேற்று மாலையில் பூங்கா வளாகத்தில் வண்ண ஒளியின் இடையே வள்ளி கும்மி, ஜமாப் இசை நடனம், ஒயிலாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. காலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரை பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. பெரியவர்களுக்கு 15 ரூபாயும், சிறியவர்களுக்கு 5 ரூபாயும், பேட்டரி வாகனத்தில் பயணிக்க 25 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பருவத்தில் மனதை அலைப்பாயவிடக் கூடாது என அறிவுறுத்திய அமைச்சர் கீதா ஜீவன் காதலை நம்பி மாணவிகள் ஏமாந்துவிடக் கூடாது என்று கூறினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 506 மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டியை அமைச்சர் கீதா ஜீவன் வழங்கினார். அப்போது பேசிய அவர் டீனேஜில் மனதை அலைப்பாயவிடக் கூடாது என்று மாணவிகளுக்கு அறிவுறுத்தினார். டீனேஜில் உங்களுடைய மனசு அலைவாய விடாத, லவ் அஃபேர்னு சொல்லி எதையும் நம்பி ஏமாந்து விடாத. டீனேஜ் முடியட்டும், 19 முடிஞ்சதுக்கு அப்புறம் முடிவு எடுத்துக்கலாம். காதல்ன்றதுலாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு எப்பவுமே நமக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால தவறான முடிவு நிறைய எடுப்போம். நம்ம இந்த வயசுல பாதை மாறிவிடாத கூடாது. மிக கவனமா பெண்கள்
இருக்கணும். அனைத்தும் இணையத்தில் கிடைப்பதால் ஏன் படிக்க வேண்டும் என்ற மனநிலை மாணவர்களுக்கு ஏற்படக்கூடாது என்றும் அமைச்சர் கீதா ஜீவன் அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தொகுதி பங்கீடு குறித்து பேசவில்லை என விளக்கம் அளித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை என்றும் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டணியில் யார் வருவதாக இருந்தாலும் இபிஎஸ்ஸின் பரிசீலனைக்கு உட்பட்டது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மறுபுறம் வரும் 14ஆம் தேதி டெல்லி செல்லும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அமித்ஷா, ஜே.பி. நட்டா உள்ளிட்ட மூத்த தலைவர்களை சந்திக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமியை நயினார் நாகேந்திரன் சந்தித்து பேசினார். அப்போது பாஜக துணைத் தலைவர் சக்கரவர்த்தி, ஜெயபிரகாஷ் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன் நட்பு ரீதியிலான சந்திப்பு என்றார். பொதுக்குழு நல்ல சிறப்பாக நடத்தியிருக்கிறார். அதற்காக சந்தித்து அவரை வாழ்த்துவிட்டு வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக வந்தேன். டிடிவி ஓபிஎஸ் கூட்டணிக்குள்ள கொண்டு வரதை பத்தி ஏதாவது பேசுறீங்களா? கூட்டணியோ தொகுதி பங்கீடோ பேசுகிறேன். பொதுக்குழு நடந்த விவரங்களை பற்றி பேசி பாமக தேமுதிக சொல்லாம இருக்கிறாங்க. அவங்க பேச்சுவார்த்தை நடத்துறோமா? கூட்டணியை வலுப்படுத்துவது, அடுத்த கட்டமாக தேர்தல் வியூகங்கள் வகுப்பது, நயினார் நாகேந்திரன் டெல்லி பயணம் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டு இருக்கலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளும் கட்சிகளுடன் தான் கூட்டணி அமைக்கப்படும் என்று தாவேக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னை பனையூரில் உள்ள தாவேக அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் கட்சியின் தலைவர் விஜய் கலந்து கொள்ளவில்லை. தாவேக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்ற இக்கூட்டத்தில் 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முக்கியமாக தாவேக தலைவர் விஜயை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு அவரின் தலைமையை விரும்பி வருவோருடன் கூட்டணி அமைக்கப்படும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் கூட்டணி குறித்த அனைத்து முடிவுகளையும் எடுக்க விஜய்க்கு முழு அதிகாரம் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த சிறப்பு குழு அமைக்கப்படுவதாகவும், தேர்தல் அறிக்கை தயாரிக்க மற்றொரு சிறப்பு குழு அமைக்கப்படும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தாவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் கூட்டணி நிலைப்பாடு குறித்து விளக்கினார். எங்களுடைய தலைவரை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளும் கட்சிகளுடன் மட்டுமே அவர்கள் ஏற்றுக்கொண்டு வரும் கட்சிகளுடன் கூட்டணி அமைக்கப்படும். அதுபோல் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்த குழுக்கள் அமைக்கப்படும். இதெல்லாம் முடிவெடுத்த பிறகு எங்களுடைய தலைவர் வாயிலாக இது அறிவிக்கப்படும். கூட்டணி முடிவுகள் எதுவாக இருந்தாலும் தலைவர் வாயிலாக அறிவிக்கப்படும். திருப்பரங்குன்றத்தில் அசாதாரண சூழல் உருவானதற்கு தமிழ்நாடு அரசுதான் காரணம் என்றும் நிர்மல்குமார் குற்றம் சாட்டினார். நடிகர் விஜயின் முன்னாள் மேலாளர் பி.டி. செல்வகுமார் தனது ஆதரவாளர்கள் 100 பேருடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார். விஜயின் புலி படத்தை தயாரித்த பி.டி. செல்வகுமார் அவரது மேலாளராகவும் பல ஆண்டுகள் பணியாற்றினார். கலப்பை என்ற பெயரில் மக்கள் இயக்கத்தையும் நடத்தி வந்த பி.டி. செல்வகுமார் விஜயிடமிருந்து பிரிந்து சென்ற பிறகு அவரது அரசியல் வருகை குறித்து பல்வேறு விமர்சனங்களை பொதுவெளியில் தெரிவித்து வந்தார். தனது ஆதரவாளர்கள் 100 பேருடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விஜயை சுற்றி தீய சக்திகள் இருப்பதாக விமர்சித்தார். ஆற்றல் இருக்கும், அவங்களுக்கு பெரிய புகழ் இருக்கும், புகழ் வெளிச்சம் இருக்கும், உச்சத்தில் இருப்பாங்க. ஆனால் சுற்றி இருக்கவங்க சரியாக அமையாவிட்டால் அவங்கள வேறொரு திசைக்கு கொண்டு போயிடுவாங்கங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன். அம்மாவுடைய வாழ்க்கை கூட நீங்கள் பார்த்தீங்களா அப்படிதான். சுற்றி இருப்பவர்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் சார். புஷியானந்த், ஆதவ் எல்லாரையும் எடுத்துக்கிட்டு இப்போ என்ன இருக்கு, பயம் என்ன வேண்டி இருக்கு சார்? உண்மை தானே. நீங்கள் கடைசியில் சேர்ந்த நாஞ்சில் சம்பத்து முதல் எல்லா பெரிய தியாகிகள் கிடையாது. விஜய்க்கு கூடும் கூட்டங்கள் வாக்காக மாறாது என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் கோடிகளில் வாங்கும் ஊதியத்தை விட்டுவிட்டு அரசியலுக்கு வருமாறு அவரை யார் அழைத்தார்கள் என்றும் பி.டி. செல்வகுமார் கேள்வி எழுப்பினார். தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என பெயர் வைத்தவர் அண்ணா அல்ல, பாரதியார் தான் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சென்னை பாரிமுனையில் பாரதி கண்ட வந்தே மாதரம் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய சீமான் வரலாற்றில் முதல் முறையாக திராவிடர்கள் எதிரியை சந்திக்கிறார்கள் என்றார். தொடர்ந்து பேசிய அவர் பாரதியுடன் ஒப்பிட்டு பெரியாரை விமர்சித்தார். நான் பாட்டன் பாரதின்னு சூரட்டி அடிச்சங்க. பாட்டன் பாரதி சீமானுக்கு பாரதி பாட்டன் ஆயிட்டாருன்னாப்ல. தமிழ்நாடு தமிழ்நாடு என மூச்சுக்கு மூச்சு பாடியவர் பாரதியார் என்றும் சீமான் குறிப்பிட்டார். கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு. நான் கேட்டேன், பாரதி பாடினதுக்கு அப்புறம் பேர் வச்சீங்களா இல்ல நீங்க வச்சதுக்கு அப்புறம் பாடினானா? அப்ப தமிழ்நாடுன்னு பேர் வச்சது பேரறிஞர் அண்ணா அல்ல, என் பாட்டன் பாரதி. பெண்ணியம் குறித்து சுதந்திரத்திற்கு முன்பே பேசியவர் பாரதியார் எனவும் சீமான் தெரிவித்தார்.
அம்பத்தூரில் திருப்பரங்குன்றம் தீபத்தூண் மாதிரி என கூறி பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தீபம் ஏற்றிய காட்சிதான் இது. சென்னை அடுத்த அம்பத்தூரில் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற பெயரிலான நயினார் நாகேந்திரனின் பரப்புரை கூட்டம் நடைபெற்றது. இதில் திருப்பரங்குன்றம் தீபத்தூண் மாதிரி என கூறி பாஜகவினர் முழக்கங்கள் எழுப்ப நயினார் நாகேந்திரன் தீபம் ஏற்றினார். தீபம் ஏற்ற முடியவில்லை. நாங்கள் இன்றைக்கு இந்த தீபம் ஏற்றிருக்கிறோம். இந்த தீபம் எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த தீப ஒளி தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களுடைய இதயத்திலும் அந்த ஏற்றி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு. இந்நிலையில் நாளை காலை 7 மணிக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் டெல்லி செல்ல உள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேற்று சந்தித்த நிலையில் நாளை மறுதினம் நயினார் நாகேந்திரன் டெல்லி செல்ல திட்டமிட்டிருந்தார். ஆனால் நாளையே அவர் டெல்லி செல்ல உள்ளார். சபரிமலை மண்டல பூஜை நாட்களில் தரிசனத்திற்கான முன்பதிவு தொடக்கம், அமெரிக்க அதிபர் டிரம்புடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேச்சு உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். புதுச்சேரியில் விஜய் பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பான பாதுகாப்பு அளித்ததாக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் இஷா சிங்கிற்கு அமைச்சர் நமச்சிவாயம் சால்வை அணிவித்து பாராட்டிய காட்சிதான் இது. புதுச்சேரியில் கடந்த செவ்வாய்க்கிழமை விஜயின் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் உரிய பாஸ் இல்லாதவர்களை அனுமதிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்திடம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் இஷா சிங் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இந்நிலையில் சிறப்பான பாதுகாப்பு அளித்த காவல்துறை அதிகாரிகளுக்கு புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சான்றிதழ் வழங்கினார். அப்போது இஷா சிங்கிற்கு சால்வை அணிவித்து நமச்சிவாயம் பாராட்டு தெரிவித்தார். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை நாட்களுக்கான தரிசன முன்பதிவு நேற்று மாலை தொடங்கியது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல சீசனை ஒட்டி கோவில் நடை கடந்த மாதம் 16ஆம் தேதி திறக்கப்பட்டு பூஜைகள் நடந்து வருகின்றன. ஆன்லைன் முன்பதிவு மூலமாக 70,000 பக்தர்களும், ஸ்பாட் புக்கிங் மூலமாக 8,500 பக்தர்களும் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். மண்டல பூஜை தினமான வரக்கூடிய 27ஆம் தேதியும் அதற்கு முந்தைய தின தரிசன முன்பதிவும் அனுமதிக்கப்படாமல் இருந்தது. இந்நிலையில் இந்த 2 நாட்களுக்கான ஆன்லைன் முன்பதிவு நேற்று மாலை 5 மணிக்கு தொடங்கியது. வரக்கூடிய 26ஆம் தேதி 30,000 பக்தர்களும், 27ஆம் தேதி 35,000 பேரும் முன்பதிவு மூலமாக அனுமதிக்கப்பட உள்ளனர். இது தவிர ஸ்பாட் புக்கிங் மூலமாக 5,000 பேரும் தரிசனம் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மலைப்பாதையில் பக்தர்களுக்கு குடிநீர், உணவு உள்ளிட்ட வசதிகள் 24 மணி நேரமும் கிடைக்கக்கூடிய வகையில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தேவஸ்வம் போர்டு தெரிவித்துள்ளது. நீதிபதி சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய கோரும் விவகாரம் குறித்து பேச அனுமதி மறுக்கப்பட்டதால் மக்களவையில் இருந்து திமுக எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர். திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றலாம் என்று தீர்ப்பளித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி GR சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய கோரும் தீர்மானம் கொண்டுவர வலியுறுத்தி மக்களவை சபாநாயகரிடம் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் நோட்டீஸ் அளித்தனர். இந்நிலையில் மக்களவையில் இதுகுறித்து பேசிய பாஜக எம்பி தேஜஸ்வி சூர்யா திமுக கொண்டு வந்துள்ள பதவி நீக்க தீர்மானமான நோட்டீஸை நிராகரிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். நீதித்துறையின் செயல்பாட்டை முடக்கும் வகையில் இதுபோன்ற தீர்மானத்தை இந்தியா கூட்டணி கொண்டு வந்திருப்பதாகவும் தெரிவித்தார். அவரது பேச்சு குறித்து விளக்கமளித்த திமுக எம்பி TR பாலு முற்பட்ட போது அதற்கு அவைத்தலைவர் அனுமதிக்கவில்லை. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக எம்பிக்கள் மக்களவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். அமெரிக்க அதிபர் டிரம்புடன் தொலைபேசியில் உரையாடிய பிரதமர் நரேந்திர மோடி உலக அமைதி, ஸ்திரத்தன்மைக்காக இரு நாடுகளும் தொடர்ந்து இணைந்து செயல்படும் என தெரிவித்துள்ளார். இந்தியா மீது அமெரிக்கா கடுமையான வரிகளை விதித்துள்ள சூழலில் பிரதமர் நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் தொலைபேசியில் உரையாடினர். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் இருவருக்கும் இடையிலான உரையாடல் சுவாரஸ்யமாக அமைந்ததாக கூறியுள்ளார். இந்த உரையாடலின் போது இருதரப்பு உறவுகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்ததாகவும் பிராந்திய மற்றும் சர்வதேச நிலவரங்கள் குறித்து இருவரும் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் உலக அமைதி, ஸ்திரத்தன்மைக்காக இரு நாடுகளும் தொடர்ந்து இணைந்து செயல்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினின் இந்திய வருகையை தொடர்ந்து இரு நாட்டு தலைவர்கள் மத்தியில் நடைபெற்ற இந்த உரையாடல் கவனம் பெற்றுள்ளது. இதனிடையே குழந்தையை பெற்றெடுத்து அதன் மூலம் அமெரிக்க குடியுரிமை பெற நினைத்தால் சுற்றுலா விசாக்கள் நிராகரிக்கப்படும் என இந்தியாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் இரு நாட்டு தலைவர்களின் உரையாடலுக்கு பிறகு இந்தியா அமெரிக்கா இடையிலான உரசல் முடிவுக்கு வருமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஊபர், ஓலா, ராபிடோ போன்ற நிறுவனங்கள் பீகாஸில் வசூலிக்கும் கூடுதல் கட்டணங்களுக்கு உச்சவரம்பு நிர்ணயிக்கப்படும் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி மக்களவையில் அறிவித்துள்ளார். சென்னை, டெல்லி, மும்பை, பெங்களூரு உள்ளிட்ட பெருநகரங்களில் ஊபர், ஓலா, ராபிடோ போன்ற வாடகை போக்குவரத்து நிறுவனங்கள் தங்கள் வசதிக்கு ஏற்ப கட்டணங்களை நிர்ணயம் செய்துள்ளன. குறிப்பாக பீகாஸ் எனப்படும் அதிக பயன்பாட்டு நேரங்களில் பல மடங்கு கூடுதலாக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக பயணிகள் புகார் அளித்து வருகின்றனர். இந்நிலையில் மக்களவையில் பேசிய மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர்
அமைச்சர் நிதின் கட்கரி, ஓலா, ஊபர், ராபிடோ உள்ளிட்ட நிறுவனங்கள் பீகாஸ் நேரங்களில் கட்டணம் வசூலிப்பதற்கு உச்சவரம்பு நிர்ணயிக்கப்படும் என்று தெரிவித்தார். குறிப்பாக பீகாஸில் மாநில அரசு நிர்ணயித்த அடிப்படை கட்டணத்தை விட 2 மடங்கு வரை கூடுதல் கட்டணம் வசூலிக்கவும், அதிக பயன்பாடு இல்லாத நேரங்களில் குறைந்தபட்சமாக அடிப்படை கட்டணத்தில் இருந்து 50% கட்டணம் வசூலிக்கவும் வழிவகை செய்யும் வகையில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி குறிப்பிட்டார். மேலும் நாடு முழுவதும் ஒரே செயலியில் பதிவு செய்து குறைந்த கட்டணத்தில் பொதுமக்கள் பயணிக்க வசதியாக பாரத் டாக்ஸி என்ற செயலி உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் சோதனை ஓட்டம் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். நடிகர் ரஜினிகாந்தின் 75வது பிறந்த நாளை அவரது ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் உள்ள ஓய்வு பெற்ற ராணுவ வீரரான கார்த்திக் தனது வீடு முழுவதும் ரஜினியின் புகைப்படங்கள், ஸ்டிக்கர்கள், பதாகைகள் ஒட்டி அமர்க்களப்படுத்தியுள்ளார். ரஜினியின் உருவத்தில் 2 சிலைகளை நிறுவி பால், சந்தனம், பன்னீர் உள்ளிட்டவற்றால் அபிஷேகம் செய்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் அம்பேத்கர் நகர் பகுதியைச் சேர்ந்த ஓவியர் ஹரிஷ் பாபு என்பவர் 10 கிலோ பீன்ஸ், 1 கிலோ கேரட் ஆகிய காய்கறிகளை வைத்து ரஜினியின் உருவத்தை தத்துரூபமாக வரைந்து தனது அன்பை பத்ரகாளியம்மன் கோவிலில் ரஜினிகாந்த் உடல் நலத்துடன் இருக்க வேண்டி அவரது ரசிகர்கள் தங்க தேர் எடுத்து வழிபட்டனர். தமிழ்நாடு அரசின் பங்களிப்புடன் சென்னை சர்வதேச திரைப்பட விழா கோலாகலமாக தொடங்கியுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சத்தியம் திரையரங்கில் தமிழ்நாடு அரசின் ஆதரவுடன் இந்தோ சினி அப்ரிசியேஷன் ஃபவுண்டேஷன் சார்பில் 23வது சென்னை சர்வதேச திரைப்பட விழாவின் தொடக்க விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நடிகர் ரஜினியின் 50 ஆண்டுகால திரை வாழ்க்கையை சிறப்பிக்கும் விதமாக நினைவு பரிசு வழங்கப்பட்டது. அதனை ரஜினியின் மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பெற்றுக் கொண்டார். அவருடைய மகள் ஐஸ்வர்யா இங்க வந்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. அவருக்கு சேர வேண்டிய இந்த டிராஃபி அவருக்கேதான். மேடையில் பேசிய அமைச்சர் சாமிநாதன் ரஜினிக்கு பிறந்த நாள் வாழ்த்து கூறினார். மேலும் பல்லாண்டு காலம் வாழ்ந்த இந்த திரையுலகத்திற்கு ஒரு ஜாம்பவானாக அவர் நிச்சயம் விளங்குவார் என்பதிலே இந்த ஐயமில்லை. எனவே அவர் உடல் ஆரோக்கியம் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்ந்து திரையுலகத்தை வழிநடத்த வேண்டும் என்ற நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். செய்தியாளர்களிடம் பேசிய நடிகை சிம்ரன் திரைப்படங்களை வணிகமாக பார்க்காமல் கலையாக பார்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். I think many youngsters also must come forward. இது மட்டும் I think we should not just look at cinema as a business alone. I think we should look at it as a creative aspect of our lives. If you are in love with cinema, so எனக்கு பொறுத்த வரைக்கும் I love cinema and I'm always there to support this kind of event. வரும் 18ஆம் தேதி வரை 8 நாட்கள் நடைபெறும் திரைப்பட விழாவில் 51 நாடுகளைச் சேர்ந்த 122 திரைப்படங்கள் ஒளிபரப்பப்பட உள்ளன. எஸ்பிஐ வங்கியில் இனி ஒவ்வொரு நிதியாண்டிலும் புதிதாக 16,000 பேர் பணியமர்த்தப்படுவார்கள் என்றும் நடப்பாண்டில் 200 முதல் 300 கிளைகள் திறக்கப்படும் என்றும் அதன் தலைவர் CS ஷெட்டி தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர் அடுத்த 6 முதல் 7 ஆண்டுகளில் எஸ்பிஐயின் வணிக அளவை 200 லட்சம் கோடி ரூபாயாக உயர்த்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதற்கேற்றவாறு வணிக திட்டங்களை விரிவாக்கம் செய்வதற்கும் கிராமங்கள் மற்றும் சிறு நகரங்களில் கிளைகளின் எண்ணிக்கையை உயர்த்துவதற்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக CS ஷெட்டி கூறியுள்ளார். மேலும் மக்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ள இடங்களை மறுபகுப்பாய்வு செய்து அங்கெல்லாம் ஏடிஎம்களை நிறுவி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஏடிஎம்களை கண்காணிக்க தனது துணை நிறுவனமான ஸ்டேட் பேங்க் ஆபரேஷன்ஸ் சப்போர்ட் சர்வீசஸ் மூலம் உள்ளூர்வாசிகள் OSS ஊழியர்களாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் அரசின் உதவி திட்டங்களில் பணிபெறுவோர், விவசாயிகள், சிறு குறு தொழிலாளர்களுக்கு உதவுவதற்காக ஆண்டுதோறும் 6,000 பேரை பணியமர்த்த உள்ளதாகவும் ஷெட்டி கூறினார். SBI வங்கியில் தற்போதைய நிலவரப்படி 2,36,000 ஊழியர்கள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. சமூக வலைதளங்களில் தன்னை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் மார்பிங் போட்டோக்களை வெளியிட்டவர்களுக்கு பாடகி சின்மயி கடுமையான பதிலடி கொடுத்துள்ளார். பெண் சினிமா பிரபலங்களின் புகைப்படங்களை ஆபாசமாக சித்தரித்து சமூக வலைதளங்களில் பரப்பக்கூடிய போக்கு அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் பாடகி சின்மயின் புகைப்படத்தையும் மர்ம நபர்கள் தற்போது ஆபாசமாக சித்தரித்திருப்பதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டக்கூடிய சின்மயி அண்மை காலமாக தான் சந்தித்து வரக்கூடிய தொந்தரவுகள் பற்றி பேசியுள்ளார். இதுபோன்ற மார்பிங் புகைப்படங்கள் மற்றும் டீப் ஃபேக் மிரட்டல்களை பெண்கள் தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பெண்கள் எப்போதும் ஆண்களுக்கு அடங்கி போக வேண்டும் என்ற எண்ணம் ஆணாதிக்க சமூகத்தில் பலருக்கும் உள்ளதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். இந்த மாதிரியான ஆட்களை பார்த்து பெண்கள் பயப்படாமல் தைரியமாக இருந்து
குடும்பத்தினரையும் தைரியப்படுத்த வேண்டுமென்றும் சின்மயி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த வகை ஆபாச சித்தரிப்புகளால் தனக்கோ அல்லது தன்னுடைய குடும்பத்திற்கோ எந்தவிதமான இழிவும் இல்லை என்றும் சின்மயி காட்டமாக குறிப்பிட்டுள்ளார்.